ஸோ டியர் ஸ்டூடெண்ட், எஸ்டர்டே வீடியோக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்லாம் போட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணிங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் அது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டஸில் வச்சு பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளரிக் ஆல் டிக்கெட் ஜூலை ஃபஸ்ட் வீக், மேபி 10th 11th 12th அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கேன். ஆல் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி mycsb.inல ஒரு 96 மாடல் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து எக்ஸாம் போஸ்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லையா? அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்ன மனசு சொல்லுது, ரொம்ப ஷார்ட் டூரேஷன் 10 days தான் இருக்குது, ஐயோயோன்னு தோணுது இல்லையா? வரும்போது வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது எதுவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? வருமா வராதுன்னு எல்லாம் வரதான் செய்யும், கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். சரி, இனிமேல் டைம் இருக்குது, இப்போ டைம் இருக்குது உங்களுக்கு. அது வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கோ. இந்த பேப்பர்ஸ் அகெயின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்டர்டே கூட வீடியோ ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பாருங்கள், பேங்க் அச்சீவர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுலேயே ஃப்ரீ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 7 year பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதையும் டெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது குவாட்ரேட்டிக் டிவிஷன் தான். சரியா? எஸ்டர்டே பண்ண பாருங்கள், அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எஸ்ஆர் வேல்யூ -13 இருக்குல்லையே, ஸோ டேக் +13. மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான் எடுப்போம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பிஆர் வேல்யூ 2 × 57, 2 × 57 மைனஸ் அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 114 வரும், அகெயின் அதை செப்பரேட் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு நமக்கு அது. பட் என்ன பாசிபிள் சொல்லலாம்? 57 19 3 சார் சொல்லலாம் இல்லையா? 19 3 சார் 57 சொல்லலாமா? இப்போ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம் இல்லையா? அது நமக்கு 13 வரணும், ஆட் பண்ணோம், அவ்வளோதான். பட் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் வரலாம், நமக்கு எனிதிங் வரலாம் இல்லையா? ஸோ இந்த கேஸ் பாருங்கள், 6 மேட்ச் ஆகுது இல்லையா? 6க்கும் 90 என்ன டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், 13 வருதா? ஸோ வாட் ஷுட் தி எக்ஸ் வேல்யூ நவ்? எக்ஸோட வேல்யூ 19,6. இப்போ ப்ளஸ் மைனஸ் கன்சிடர் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் தான், ஆட் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும் இல்லையா? ஐ மீன் மைனஸில் வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வரணும், இங்கே பார்த்துக்கலாம். ஆட் பண்ணாலும் ப்ளஸில் வரணும். ஸோ அப்போ எனி ஒன் ஆஃப் தி நம்பர் மைனஸில் இருக்கணும். பட் பிஆர் வேல்யூ ப்ளஸில் இருந்தால் கிரேட்டர் நம்பர் தான் வரும் இல்லையா? அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் டிவைடட் பை 2 போடுங்க. ஸோ 2 டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் மைனஸ் வேல்யூ 9.5, -3. ஐ மீன் இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். கரெக்டாக எஸ்ஆர் வேல்யூ ப்ளஸில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கிரேட்டர் நம்பர் தான் ப்ளஸில் வரும் இல்லையா? சரியா? ஸோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் ஒய்ஸ் வேல்யூ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் வேல்யூ +14 -14 இருக்குல்லையே, ஸோ டேக் +14 அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ ஆக்சுவலி 2 × 69 வருதா? 69 என்ன செப்பரேட் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலி 3 × 23 சொல்லலாமா? 3 × 23 சொல்லலாம் இல்லையா? இது +14 எடுத்துட்டோமா? இப்போ 23 ப்ளஸ் இங்கே இந்த ஒரு 3 இருக்குது பாரு, இங்கேயும் ஒரு 3 இருக்கு இல்லையா? இதாக ஐடியா பண்ணோம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம ஆக்சுவலி 14 வரணும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? 14 வரணும் சொல்லும்போது 9 × 23 டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்களா, 14 வருது பாருங்கள். கரெக்டாக எதோ ஐடியா பண்ணோம் இல்லையா நம்ம? தட் இஸ் நீங்கள் எழுதும்போது 3 × 69 69 செப்பரேட் பண்ணும்போது 3 × 23 சொல்லலாமா? இப்போ நம்ம ஆக்சுவலாக 3 × 23 சொன்னால் அகெயின் சேம் 69 தான் வரும் இல்லையா? ஸோ 9 சார் எடுத்து பாருங்கள், 9 23 டிஃபரன்ஸ் ஒன்று ப்ளஸ் பண்ணால் வரணும், இல்லை மைனஸ் பண்ணால் வரணும் இல்லையா? எஸ்ஆர் வேல்யூ. ஸோ டிஃபரன்ஸ் 14 வருது, இது டிஃபரன்ஸ் சிம்பிள். ஸோ விச் மீன்ஸ் ஒய்ஸ் வேல்யூ 23, -19 பிகாஸ் எஸ்ஆர் ப்ளஸில் இருக்கு இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வரணும் இல்லையா? மைனஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது டவுட் வராமல் இருந்து எழுதும்போதே மைனஸ் எழுதிடுங்க, சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டிவைடட் பை 3 போடுங்க, பை 3 போட்டுட்டு ஸோ ஆன்சர் இது 7.6 வரும், -3 வருமா? கம்பேர் பண்ணுங்களேன். ஆக்சுவலி இதை கம்பேர் பண்ண போத் ஆர் ப்ளஸ்ஸு தான். இதை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர், இதை கம்பேர் பண்ணாலும் கிரேட்டர் தான். பட் -3 கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஸ்ஸுன்னு ஆகிடுது. ஆப்போசிட் சிம்பிள் வந்து ஆன்சர் சொல்ல முடியல, டெஃபினெட்லி கான் பி டிட்டர்மின் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ் மே பி greater than y
or x may be less than y, that is less than y, anything சொல்லலாம். ஸோ can't be determined சொல்லணும் இல்லையா, ரிலேஷன்ஷிப் cannot be established சொல்லணும் இல்லையா, அந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் SR value minus 16 because we find the plus value and PR value ஈஸியாக தானே அங்கே இருக்குது, ஈஸியாக இருந்தால் எடுத்துக்கலாம். 2 டிஜிட்லாம் வரும்போது ஈஸியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, 16 வரணும் 16 வரணும் இல்லையா. ஸோ 10 6R மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆட் பண்ணால் மைனஸில் வரணும் இல்லையா. ஸோ போத் ஆர் மைனஸ் தான் வரும் இல்லையா. ஸோ பை 5 போடுங்க, டிவைடட் பை 5 போடுங்க. ஸோ ஆன்சர் வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், பை வருது இல்லையா. ஸோ -2 minus 1.2 பிகாஸ் 6/5 சொல்கிறோம் இல்லையா, 1.2 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது SR வேல்யூ மைனஸ் we find plus 32, ஸோ -32 போடுங்க. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ 3 × 45, 3 × 45 1135 ரொம்ப லென்த்தியாக தான் போகும் இல்லையா. ஸோ 3 × 45, இது 3 5s 15 3s சொல்லலாம், 3 5s சொல்லலாம், 9 5s சொல்லலாம், இல்லை 5 9s ஏதோ எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் வந்து 15 9s எடுத்தால் 32 வருமா பாருங்களேன். 15 9s எடுத்தால் 32 வராது இல்லையா ஆக்சுவலாக. ஸோ 27 அண்டு 5 ஆட் பண்ணி பாருங்கள், 32 வருது இல்லையா. ஸோ வைஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும், 27, 5. இப்போ ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் வரணும், ஆட் பண்ணால் மைனஸில் வரணும், அப்படின்னா போத் ஆர் மைனஸ் தான் வரணும் இல்லையா. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் டிவைடட் பை 3 போடுங்களேன். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், -9, -1.66. 3 ஒன் டைம் தானே இருக்கு இல்லையா, ரிமைனிங் 2/3 0.66 தான் வரும் இல்லையா. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது இது மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்பர் லெஸ்ஸாக அந்த வேல்யூ கிரேட்டர் தான் சொல்லுவோமா, இது கிரேட்டர். பட் இதை கூட கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக லெஸ்ன்னு ஆகிடுச்சு. ஆப்போசிட் வந்தால் நோ ரிலேஷன் தானே சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 5th ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 3rd வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காது. நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன், கொஞ்சம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அது சரி, நான் என்ன பண்ணும் அது உங்களுக்கு, அது ஆக்சுவலாக எழுதும்போதே x² மைனஸ் இந்த √3 இருக்கு இல்லையா, அந்த 3ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். இது ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருக்குங்க. அது செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்கை எடுத்து நான் லாட் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஓகே, ஸோ எழுதும்போது ஸோ -8x பிகாஸ் √3 எடுத்து √3 வரும் இல்லையா, 2 வேல்யூஸ் 3 தான் வரும் இல்லையா. ஸோ டிவைட் பண்ண 15 வந்துடுச்சு. ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிங்க. ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிவிட்டு ரூட்டு கடைசி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் SR வேல்யூ +8 அண்டு PR வேல்யூ +15 ப்ளஸ் அப்படி ஜஸ்ட்டு 15 போட்டால் போதும், ப்ளஸ் எதுன்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ நவ் எக்ஸோட வேல்யூ 15 வரணும், 8 5 3s 15 சொல்லாமல் ஃபைனலி √3 அப்ளை பண்ணிக்கலாங்க. அது தட் இஸ் 3 5s 15. இப்போ √3 அப்ளை பண்ணிக்கலாம். 3 √3, 5 √3. நீங்கள் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். தட்ஸ் வாட் அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது பட் இது டைப் ஒன்றும் இல்லையா, டிவைடட் பை வராது. இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைனலி அப்ளை பண்ணிக்கலாம், தேவைப்பட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ ஆக்சுவலி இது √2y போட்டுங்க, √2 தான் சரியா, அப்படி வரும். இந்த கேஸ் எழுதும்போது y² மைனஸ் √2ஆல் டிவைட் பண்ண 2ஆல் டிவைட் பண்ண 12 வந்துடும் இல்லையா. ஸோ y மட்டும் தான் -y அண்ட் -12 திஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு SR வேல்யூ 1 வரும் இங்கே, பிகாஸ் ஒய்ன்னு சொல்கிறது -1 தானே வரும். ஸோ +1 வச்சுப்போம். அண்டு PR ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ -12 ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ வைஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 12 வரணும்,
1 வரணும். 4 3 சார் 12 சொல்லலாமா? 4 3 சார் மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் வரணும். ஸோ இப்போ எனி ஒன் ஆஃப் தி நம்பர் மைனஸில் வரணும் இல்லையா, கிரேட்டர் நம்பர் தான் மைனஸில் வரும், ஐ மீன் ப்ளஸில் வரணும். பிகாஸ் எஸ்ஆர் ப்ளஸில் இருக்குல்லையே, ஸ்மால் நம்பர் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நீங்கள் √2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 √2, -3 √2 ஃபைனலி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுதா பாருங்கள். இதுங்க 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, மஸ்ட் பி லெஸ். இது சொல்ல போனால் கிரேட்டர் தான் வரும் இல்லையா, லெஸ் தென் கிரேட்டர் தான் வரும் இல்லையா. பாருங்கள், இது 4 √3 தான் ரூட் மோரலெஸ் மேட்ச் ஆகும் இல்லையா உங்களுக்கு. 500 பண்ண முடியல, வேல்யூ அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் நீங்கள் √3 வேல்யூ 1.7 அப்ளை பண்ணி பாருங்கள், √2 வேல்யூ 1.4 அப்ளை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் மேக்ஸிமம் டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போத்தார் ப்ளஸில் இருக்குங்க, இது மைனஸில். எப்படி பார்த்தாலும் இது கிரேட்டர் தான், ஓகேவா. பட் இது செக் பண்ணும்போது பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லெஸ்ன்னு ஆகிடுது இல்லையா, இதெல்லாம் செக் பண்ண கிரேட்டர் லெஸ்ன்னு வருது இல்லையா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் எனிதிங் சொல்லலாம். ஒரே வேல்யூ டெஃபினட்டாக சொல்ல முடியாது பாருங்கள். ஸோ cannot be determined, can't be determined சொல்லணும் இல்லையா. தட் இஸ் 5th ஆப்ஷன் அகெயின். சரி, அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 கொஸ்டினும் cannot be determined ஒரு ஆப்ஷன் தாங்க. அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் சம்பந்தமாக நீங்கள் குவாட்ரடிக் டிவிஷன் பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு அது 3rd வீடியோ செக் பண்ணி 3 வீடியோ தான் போஸ்ட் பண்ணிடுறோம். 100% சஃபிஷியன்ட், அது ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் சீரிஸ் செக் பண்ணும்போது டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது இல்லை, டிசெண்டிங் ஆர்டரில் போகுது இல்லையா. ஸோ அப்படி வந்தால் மைனஸ் வரணும், இல்லை டிவிஷன் தான் வரணும். பட்டு இந்த 5770 5810 வந்து பார்த்தீங்கன்னா 51ல் ஒன் டைம் தான் வரும் இல்லையா, ஒரு டைம் தானே இருக்குது, ஒரு கேஸ் தான் இருக்குது அதில். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாமல் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்களேன். -81, இந்த டிஃபரன்ஸ் எடுங்க -121, இங்கே டிஃபரன்ஸ் எடுங்க -169. அப்படி லெஸ் பண்ணணுங்க, அப்படி ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் நீங்கள். இந்த டிஃபரன்ஸ் எடுத்தால் -225. இப்போ மைனஸ் வாட் அப்படின்றது செக் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த 81 121ல ஸ்கொயர் நம்பர் தானே சொல்லுவோம். ஸோ வி கேன் சே 9 ஸ்கொயர் -11 ஸ்கொயர் அண்டு 13 ஸ்கொயர் சொல்லலாமா, 15 ஸ்கொயர். ஸோ 11 9 11 13 15ஸில் ஆட் நம்பர் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆட் நம்பரில் நெக்ஸ்ட்டு 17 ஸ்கொயர் அப்ளை பண்ணோமா, 17 ஸ்கொயர் 289. ஸோ 289 ஆட் பண்ணி பாருங்களேன், ஓகேவா. ஸோ 4966 வரும் பாருங்கள் ஆன்சர். ஸோ கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ்டு பை 4966. நம்பர் சீரிஸ் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படி இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே அசெண்டிங் ஆர்டர் 25ல் பாருங்களேன், மோர் தென் 15 இருக்குல்லையா, மோர் தென் 15 இருக்கு இல்லையா. 25 ஆல்சோ பார்த்தீங்கன்னா அது மோர் தென், பட் அரௌண்டு பார்த்தீங்கன்னா 4 டைம். இது இன்ட்டு 5 சொல்லலாம், பட் இங்கே இன்ட்டு 5 சொல்ல முடியாது இல்லையா. அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சொல்லலாம், இப்போ நம்ம இந்த 5 × 4 + 5 25 சொல்லலாமா. 25 இன்ட்டு இங்கே 105 தானே இருக்குது, அரௌண்டு 4 டைம்ஸ் இருக்கு இல்லையா. × 4 + 5 105. நெக்ஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணும்போது அரௌண்டு 4 டைம்ஸ் இருக்குது பாருங்கள், 4 டைம்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ × 4 வருமா, +5, ஸோ 425. ஸோ நெக்ஸ்ட்டு மஸ்ட் பி × 4 அண்டு +5 × 4 பண்ணும் 1600, 4 × 25 பண்ணணும் இல்லையா, 1700 வருமா, +5 பண்ணுங்களா. ஸோ கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ்டு பை 1705. கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ்டு பை 1705. நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனில் பார்க்கணும் அவசியம் கிடையாது, நம்ம லாஜிக் மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா. தட்ஸ் ஆல். சாய்ஸ் நம்பர் 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்க்ரீசிங் ஆர்டரில் மூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் மூவ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள். +42, நெக்ஸ்ட்டு +50, 600 650, டிஃப்ரென்ஸ் 50 தானே வரும். இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்களேன், 59, நெக்ஸ்ட்டு 123 +123 அண்டு 148. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வாட்டுன்னு சொல்லணும், ப்ளஸ் ஹவு மச் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி +8, இங்கே +9 ஆட் ஆகிருக்கா, +64 ஆட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ
59 + 64 தான் 123 சொல்கிறோம் இல்லையா. இங்கே என்ன டிஃபரன்ஸ் இருப்பாரு +25. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வாட்டுன்னு சொல்லலாம். அந்த ப்ளஸ்ன்றது 140 கூட how much to be added பார்க்கணும் நம்ம. ஸோ தீஸ் ஆர் ஆல் க்யூப் நம்பர் சொல்லலாம் பாருங்கள். 2 cube 3 square and 4 cube 5 square. Anyway 2 3 4 5 வருதா, cube square cube square. அப்போ நெக்ஸ்ட்டு க்யூப் தான் வரணும் இல்லையா. க்யூப்னா 6 cube வரும் இல்லையா. 6 cube வரும். 6 cube how much வரும் ஆக்சுவலாக 216 வரும். ஸோ ப்ளஸ் 216 148 கூட 216 ஆட் பண்ணுங்கள் 364. ஸோ 980 + 364 364 அது 364 ஆட் பண்ணுங்கள் 1344 ஆன்சராக வரும். ஓகே, ஆப்ஷன் 1 question mark replaced by 1344. ஓகே, இனி நம்பர் சீரீஸ் தான் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. இந்த பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எஸ்டர்டே வீடியோட பார்த்துருக்கோம் நம்ம. அது இதுக்கு என்ன சொல்லலாம், 1/3 சொல்லலாமா. 1/3 தானே சொல்லுவோம். இன்ட்டு 3. நீங்கள் கம்ப்யூட்டரை பார்த்து காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி காப்பி பண்ணிங்க. அது ப்ளஸ் இது ஆக்சுவலி 66 அப்படி டபுள் வரும் பாரு. இது மோர் ஆர் லெஸ் டபுள் வருது இல்லையா. 2/3 இன்ட்டு 120 திஸ் ஈக்குவல் டு 77 80 வருது இல்லையா. எக்ஸ் இன்ட்டு 80/11. ஸோ இது கேன்சல் பண்ணுங்களேன். 120 வருமா. திஸ் இஸ் 40 அண்டு 80 ஆட் பண்ணால் 200 வந்துடுமா. ஸோ 200 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 80/11. நீங்கள் டைரெக்டாக கூட அடிக்கலாங்க, 0 கூட கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் இப்படி எடுத்துங்களேன் 200 × 11/80. இது நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணணும். என்ன ஆகுனா ஸ்டக் ஆகிடும். அது கரெக்டாக பண்ணுறோமா இல்லைன்ற மாதிரி டவுட் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். 420 சார் 520 சார் சொல்லலாமா. 24 டைம்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே ஆக்சுவலாக 20s 100 வரும் பாரு. 10 எடுத்துக்கலாமா. கரெக்டாக 10. இந்த 10/4 கேன்சல் பண்ண 2.5 வரும் பாரு. 2.5 × 11. நான் மல்டிப்ளை பை 11 யூஸ் பண்ணியிருக்கலையே, அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்களா. லெஃப்ட் ரைட்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ 27.5 ஆன்சர். ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணும்போது பார்த்துங்க நீங்கள் 200 × 11 0 அடிக்கலாங்க. நம்ம 80 இருக்குல்ல, 0 அடிச்சிக்கலாம். ஸோ 4 2 சார் 10 2 சார் அப்படி கூட கேன்சல் பண்ணி எது ஈஸியாக வருது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி. நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இந்த கேஸ் நீங்கள் செக் பண்ணும்போதே நம்ம a² - b² சொல்லுவோம் இல்லையா. 1 டைம் ஆட் பண்ணோம் a + b அண்டு a - b. 1 டைம் ஆட் பண்ணோம் 1 டைம் லெஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மெத்தட் தாங்க அது. அப்படியே டேரெக்டாக எழுதிக்க வேண்டியது தான். ஆட் பண்ண 22 வருமா. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 6 வரும். ஓகே, இன்ட்டு தானே மீனிங் அதுக்கு. ஸோ பை எக்ஸு போட்டுக்கலாமா. இது ஆட் பண்ணும்போது அகெயின் ஆட் பண்ணால் 11 வரும். டிஃபரன்ஸ் எடுத்தால் 3 வரும். ஓகேவா. ஸோ திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 400. எக்ஸ் இன்ட்டு 400. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்² அங்கே போய்டும், 400 இங்கே வரும் இல்லை. எனிவே ரீரைட் பண்ணு. 22 × 6 × 11 × 3/400. எக்ஸ் மல்டிப்ளை பண்ண x² வந்துடும் இல்லையா. x² தானே வரும். ஸோ ஓகே, இப்போ சால்வ் பண்ணும்போது கேன்சல் பண்ணு. 11 2 சார் 2 2 சார் வருமா. இதாக கேன்சல் பண்ணு. 3 2 சார் 1 2 சார் 100 வருதா. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு என்ன வரும் ஆக்சுவலாக. x² ஈக்குவல் டு பாரு 11 × 33 வருதா. 33 கேன்சல் பண்ணும்போது பை 100 இருக்குது பாரு. எனிவே x² ஈக்குவல் டு 33 × 33/100. ஓகே. இப்போ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 33 மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா. இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 33 கட் ஆகிடுமா, ஒரு 0 கட் ஆகிடும் பாருங்கள். ஸோ 33/10 விச் மீன்ஸ் 3.3. இந்த மாதிரி வேணால் ஷார்ட் பண்ணிக்கலாம். சில இதெல்லாம் நீங்கள் எழுதி தான் பார்க்கணுங்க. அது இதை டேரெக்டாக இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ இயர் ஆல்சோ இந்த கேஸ் கூட நம்ம a² - b²
ஒரு டைம் ஆட் பண்ணோம், ஒரு டைம் லெஸ் பண்ணோம், அவ்வளோதான். அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ இந்த கேஸ் சொல்லும்போது 2 கட் பண்ணிடலாமா டைரெக்டாக. 240 சொல்லலாம் நம்ம ஆக்சுவலாக, கரெக்டாக. பிகாஸ் 120% ஆஃப் சொல்லும்போது 2 × 12 24 அண்டு 0 ஆட் பண்ணிங்க. பட் இங்கே பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஆஃப் இருக்குது இன்ட்டு இருக்கு இல்லையா. சரி, எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் காப்பி பண்ணும்போது 120 × 2 போடுங்க இன்ட்டு, பிகாஸ் இங்கே டெசிமல் வருது இல்லையா. டெசிமல் வரும்போது நம்ம 224/10ன்னு எழுதிக்கலாம். நீங்கள் 240 × 2.4லாம் மல்டிப்ளை பண்ண டைம் ஆகும் பாரு. இப்போ இந்த கேஸில் 0 அடிச்சிடலாம் பாருங்கள். நீங்கள் 240 எடுத்தால் 0 கேன்சல் பண்ணிடலாம், அது ஈஸியாக வரும், சரியா. ஸோ ப்ளஸ்ஸு ஆட் பண்ண 38, சப்ட்ராக்ட் பண்ண 10/2 -23. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கம்ப்யூட்டர் பார்த்து காப்பி பண்ண பஸ் டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுங்க, அது ஓகேவா. அதை மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இது அடிச்சிங்கன்னா 19 வரும். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ 24 × 24. 24 சார் 576 சொல்லலாமா, ப்ளஸ் 190 -23. இது சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண 167 வரும். தட்ஸ் ஆல். இது ஆட் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது 7 7 13 743 வருது பாருங்களேன். ஜஸ்ட் அடிஷன் தான். 7 + 6 13 அண்ட் 13 + 1 14 6 7 ஜஸ்ட் ஆட் பண்ணி சொல்லணும் இல்லையா, 743. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் வேல்யூங்க நியரஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் இல்லையா. ஆல்வேஸ் நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது அந்த வேர்டு இருக்கும், அப்ராக்சிமேஷன் வேர்டு இருக்கும். ஆல்வேஸ் சம்டைம்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். பர்டிகுலர் ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் வேர்டு அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துங்க. ஸோ சூஸ் நியரஸ்ட்டு. நீங்கள் காப்பி பண்ணும்போது x² + 14% ஆஃப் 1600. ஓகே, திஸ் ஈக்குவல் டு 59 பாயிண்ட் லெஸ் தென் தான் இருக்கு இல்லையா. ஸோ 59 எடுங்க, 59 × 12. பட் இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். 118 × 6. நீங்கள் 59 12 பண்ணுறதை விட 118 × 6 பண்ண சிங்கிள் டிஜிட் நம்பர் மல்டிபிகேஷன் ஈஸியாக போட்டுடலாம். சரி, அதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ திஸ் இஸ் ஆல்சோ 14% ஆஃப் 1600 சொல்கிறோமா. 20 கட் பண்ணிடலாமா. ஆக்சுவலாக 14 × 16 தானே சொல்லணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் என்ன சொல்லலாம், நீங்கள் 7 × 32 சொல்லலாங்க. அது கண்டிஷன் ஒன் நம்பர் ஆஃப் ரெடியூஸ் பண்ண ஆப்போசிட்டில் டபுள் பண்ணு, ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டுடலாம், ஓகேவா. ஸோ x² ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 224. திஸ் ஈக்குவல் டு 708 வருங்க. மல்டிப்ளை பண்ணால் 708 வரும். ஸோ x² ஈக்குவல் டு 708 -224 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன், 484. x² 484. அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், நம்ம ரூட் ஆஃப் சொல்லணும் இல்லையா, ரூட் ஆஃப் 484. 22 ஆன்சர். ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண மாட்டேன். சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு +22 -22 வந்து அது செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஸோ 20 √x ஈக்குவல் டு 63. 63% ஆஃப் இருக்கு இல்லையா, 63% ஆஃப் 400. பட் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணலாம், இது ஆக்சுவலாக இப்படி தாங்க நீங்கள் டைம் சேவ் பண்ணும். 63% ஆஃப் 400 சொல்லணும் இல்லையா. 63 × டேரெக்டாகவே 4. அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஓகேவா. ஸோ ப்ளஸ் 12% ஆஃப் 1200 சொல்லணுமா. எழுதும்போது 12 × 12. ஏன் டேரெக்டாக 144 கூட போடலாம். அது உங்கள் டேலண்ட்டு தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் சொல்ல முடியும். சரி, எனிவே இது நம்ம சிங்கிள் டிஜிட் மல்டிபிகேஷன் தான் இல்லையா. 256 சொல்லலாமா. 4 3s are 12. 64 இது 64 பிகாஸ் 63 வருது இல்லையா. 63 பாயிண்ட் வரும், 64 எடுப்போம். ஸோ ஓகே, ஸோ 20 √x is equal to 4 4s are 16 and 4 20 256 வரும் பாரு. 256 and 144 ஆட் பண்ண 400 எடுத்துக்கலாமா. ஆட் பண்ண 400 வரும். ஸோ √x is equal இப்போ டேரெக்டாக அடிக்கலாம் பாருங்கள். டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். இந்த 20 20லாம் கேன்சல் பண்ணலாம், அது மேலே கேன்சல் பண்ணலாம், சரியா.
ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 20. அகெயின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் தானே வரும். ஸோ 20 ஸ்கொயர் ஆன்சர் 400. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது 64. 63.94 வருதுல 64 into 16 by 256 and then whole square. Okay, this equal to 4 x minus 3 இது cube rootங்க, அது cube root போட்டுங்க. ஸோ ஓவரால் நம்ம என்ன பண்ணலாம்னா cube root ஆஃப் சொல்லும்போது 4x minus 3 போட்டுட்டு நம்ம cube root 1/3 கூட சொல்லலாம் இல்லையா? அப்படி தான் ஃபாலோ பண்ணி அதான் ஈஸியாக வரும். ஓகே, இது கேன்சல் பண்ண 1 டைம் 16 டைம்ஸ் வருமா? இது 4 வருங்க. 4 ஸ்கொயர் 16 ஆக்சுவலாக 4 ஸ்கொயர் 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ x/3 காமனாக எடுத்துட்டா -1 போட்டுடலாம். ஓகே, அகெயின் இதை 4 ஸ்கொயர் சொல்லலாமா? இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 2 ஈக்குவல் டு x/3 -1 சொல்லணுமா? ஸோ x/3 ஈக்குவல் டு 2. இந்த -1 லெஃப்ட் சைடில் வந்தால் ப்ளஸ்ன்னு வந்துடும் பாருங்கள். ஸோ ஆட் பண்ணுங்கள் 3. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 3 3 சார் 9. 3 3 சார் 9. ஓகேவா? 9th ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்ராக்சிமேஷன் வேல்யூ எஸ்டர்டே வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் அச்சூர் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, இதை அப்படியே பார்த்து ஜஸ்ட் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸில் தான் வரும். நீ எக்ஸாம் ஹால் போகும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது, போகிறதுக்கு டைம் தான் பற்ற மாட்டேது. இல்லை, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இதுக்கு தேவையானது ப்ராக்டிஸ் தான். லாட் ஆஃப் கொஷின்ஸ் பேப்பர் இருக்குது, உங்கள் வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். மைசிஎஸ்பிலையும் நியூஆர் வெப்சைட்டும் கொடுத்து ஆர்ஆர்பிக்கு வந்து வேறு யூசர் ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் அது சரி. ஃபஸ்ட்டு எஸ்பிஐ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. அது நெக்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.